ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம ஒரு நெட்வொர்க் சினாரியோ பார்ப்போம். இந்த நெட்வொர்க் சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 நெட்வொர்க்ஸை டிசைன் பண்ணி அந்த 10 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாம்பிளாக நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ராவாக டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன், சர்வர் கான்ஃபிகரேஷன், வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத இந்த சிமுலேஷன்லேயே நம்ம இதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு லேன் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ லேனுக்கு வந்து ஒரு ஸ்விட்சஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்விட்சஸ் கீழே ஒரு எண்ட் டிவைசஸ், ஒரு 2 பிசியும் 2 லேப்டாப்பும் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 பிசி 2 லேப்டாப் எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன், கேபிள் கொடுத்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த லேனுக்கு ஐபி அட்ரஸ் செட் பண்ணிக்கிறேன். ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நான் 192.168.10.2 அப்படின்ற ரேஞ்சஸில் நான் அட்ரஸ் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சஸ்லேயே இருக்கிற எல்லா சிஸ்டத்துக்கும் 10.3, 10.4, 10.5 அட்ரஸ் செட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு லேன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லேனை நான் ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செகண்டாக ஒரு லேன் செட் பண்ணுறேன் அண்ட் ரீபேஸ்ட். தேர்டாக ஒரு லேன் அண்ட் ஃபோர்த்தாக ஒரு லேன். ஸோ 4 லேன் இருக்குது. ஸோ இந்த லேனுக்கான அட்ரஸஸ் பார்த்திங்கன்னா நான் 20 அப்படின்ற ரேஞ்சஸில் ஜென்ரேட் பண்ணுறேன். 20.2, 20.3, 20.4, 20.5 அண்ட் இந்த நெட்வொர்க்கில் 30.2, 30.3, 30.4 and finally 30.5. இந்த நெட்வொர்க் 40.2ன்ற ரேஞ்சில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 லேன் இருக்குது. ஒவ்வொரு லேனும் பார்த்தீங்கன்னா இந்த லேன் 192.168 10 டாட் ரேஞ்சஸில் இருக்குது. இந்த லேன் பார்த்தீங்கன்னா 192.168 20 டாட் ரேஞ்சில் இருக்குது. இந்த லேன் பார்த்தீங்க அப்படின்னா 30 டாட் ரேஞ்சஸில் இருக்குது அண்ட் இந்த லேன் 40 டாட் ரேஞ்சஸில் இருக்குது. இப்போ இந்த 4 லேனையும் நான் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கையும் நான் வந்து ஜாயின் பண்ணி கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு நான் ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரவுட்டர்ஸில் 2901 ரவுட்டர், 2901 ரவுட்டர் அண்ட் 2911 ரவுட்டர், 3 ரவுட்டர் சீரியஸ் எடுத்துக்கிறேன். ரவுட்டர் எடுத்துகிட்டு ரவுட்டரை ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ ரவுட்டரை ஓப்பன் பண்ணி ரவுட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு சீரியல் மாடல்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு ரவுட்டரை ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ரவுட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு சீரியல் மாடல் அட்டாச் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனல் ரவுட்டர் ஆஃபு, சீரியல் மாடல்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நான் கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ண போகிறேன். கேபிள் வந்து ஸ்டைத்ரோ கேபிள் மூலயமா கீழே உள்ள லேன் ஜிகாபைட் போர்ட்லேருந்து ஸ்விட்சஸை லிங்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரே ரவுட்டரில் இருந்து 2 லேனை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரவுட்டர் டு ரவுட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு சீரியல் போர்ட் யூஸ் பண்ணுறேன். சீரியல் 0 அப் டு சீரியல் 1, சீரியல் 0 அப் டு சீரியல் 1. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு ஐபி அட்ரஸ் பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டுக்கு அட்ரஸ்ஸு 10.10.10.10 ரேஞ்சும், இந்த போர்ட்டுக்கான அட்ரஸ் 10.10.10.11ன்ற அட்ரஸும், இந்த சைட் போர்ட்டுக்கு 11.11.11ன்ற அட்ரஸும், இந்த போர்ட்டுக்கு 11.11.11.10ன்ற அட்ரஸும் செட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ரவுட்டரை நான் கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ரவுட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோ கான்ஃபிகரேஷனை டிசேபிள் பண்ணிடுறேன். எனேபிள் கமாண்ட் மூலயமா ப்ரிவிலேஜ் மோட் போயிட்டு
குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். ரவுட்டருக்கு நேம் R1 செட் பண்ணிக்கிறேன். இந்த ரவுட்டரில் கனெக்டாக இருக்கிற இன்டர்ஃபேஸஸ் ஜிகாபைட் போர்ட்டு 0/0 போர்ட்டில் லேனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான IP address 192.168.10.1 வைக்கிறேன். அண்ட் சப்நெட் மாஸ்க் 255.255.258.0 வச்சுட்டு அந்த போர்ட்டை ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு எக்ஸிட் அண்ட் இன்டர்ஃபேஸ் சீரியல் போர்ட் கான்ஃபிக் பண்ணுறேன் 0/0/0. அதுக்கான IP address 10.10.10.10 சப்நெட் மாஸ்க் 255.0.0.0 கொடுத்துட்டு கிளாக் ரேட் 56000 கொடுத்துட்டு அந்த போர்ட்டை ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிடுறேன். ப்ரோட்டோக்கால் கான்ஃபிக் பண்ண போகிறேன். ஸோ ரவுட்டர் OSPF as number 10 network 192.168.10.0 wildcard mask 0.0.0.255 and area 10. Another network 10.0.0.0 wildcard mask 0.255.255.255 and area 10. எக்ஸிட் பண்ணிவிட்டு ரைட் மெமரி மூலிமா ரவுட்டர் 1 கான்ஃபிகரேஷனை சேவ் பண்ணிடுறேன். இப்போ ரவுட்டர் 1 ஃபுல்லாக கான்ஃபிகரேஷன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ரவுட்டர் 2வை கான்ஃபிக் பண்ண போகிறேன். சேம் ரவுட்டர் 2வில் கமாண்ட் ப்ராம்ப்டில் எனேபிள் மோடு கான்ஃபிக் மோடு ரவுட்டருக்கு நேம் R2ன்னு வைக்கிறேன். அண்ட் இந்த ரவுட்டரில் கனெக்டாக இருக்கிற இன்டர்ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரில் 3 இன்டர்ஃபேஸஸ் கனெக்டாக இருக்குது. ஸோ இந்த ரவுட்டரில் 3 இன்டர்ஃபேஸஸை கான்ஃபிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஜிகாபைட்டை கான்ஃபிக் பண்ணுறேன். அதுக்கான IP address 192.168.20.1 அண்ட் சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டு அந்த போர்ட்டை ஆன் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிடுறேன். இந்த ரவுட்டரில் அடுத்த இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0/1 அதோட IP address 10.10.10.11 வைக்கிறேன். அண்ட் சப்நெட் மாஸ்க் செட் பண்ணிவிட்டு நோ ஷடன் கொடுத்து போர்ட்டை ஆன் பண்ணிடுறேன். அண்ட் இந்த ரவுட்டரில் இன்னொரு இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அந்த இன்டர்ஃபேஸஸ் சீரியல் 0/0/0 அதுக்கான IP address 11.11.11.11 செட் பண்ணிவிட்டு சப்நெட் மாஸ்க் வச்சுட்டு போர்ட்டுக்கு கிளாக் ரேட் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறோம். இப்போ ரவுட்டிங் பண்ண போகிறேன். OSPF ப்ரோட்டோக்கால் சேம் ஆட்டோமனஸ் நம்பர். இதில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் 192.168.20.0 wildcard mask and area 10 and another network 10.0.0.0 wildcard mask and area 10 network 11.0.0.0 wildcard mask and area 3 ரூட்டிங்கும் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ரவுட்டரோட கான்ஃபிகரேஷனை சேவ் பண்ணிடுறோம். ஸோ ரவுட்டர் 2 கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. ரவுட்டர் 3 கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ ரவுட்டர் 3 ஃபைனல் கான்ஃபிகரேஷன் எனேபிள் மோட் கான்ஃபிகரேஷன் மோட் ஹோஸ்ட் நேம் ரவுட்டருக்கு R3 இதுக்கான இன்டர்ஃபேஸஸ் 3 இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஸோ ஜிகாபைட் 0/0 போட்டு அந்த போர்ட்டுக்கான IP address 192.168.30.1 சப்நெட் மாஸ்க் அப்புறம் அந்த போர்ட்டை ஆன் பண்ணி செட் பண்ணுறோம். எக்ஸிட் பண்ணிவிட்டு அடுத்த இன்டர்ஃபேஸ் ஜிகாபைட் 0/1 IP address 192.168.40.1 சப்நெட் மாஸ்க் 255.255.255.0 அண்ட் போர்ட் ஆன் பண்ணிடுறோம். எக்ஸிட் பண்ணிவிட்டு அண்ட் இன்டர்ஃபேஸ் இதில் இருக்கிறது சீரியல் 1ன்ற இன்டர்ஃபேஸ் அதுக்கான அட்ரஸ் 11.11.11.10 அண்ட் சப்நெட் மாஸ்க் நோ ஷடன் கொடுத்து அந்த போர்ட்டையும் ஆன் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ ரூட்டிங் கான்ஃபிக் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸிட் ரவுட்டர் OSPF ஆட்டோமனஸ் நம்பர் நெட்வொர்க் 192.168.30.0 wildcard mask 0.0.0.255 and area ID 10 and network 192.168.40.0 0.0.0.255 and area number
last network 11.0.0.0 wildcard mask 0.255.255.255 and area number கொடுத்துட்டு ஃபைனலாக கான்ஃபிகரேஷன் முடித்ததுக்கப்புறம் டேட்டாஸை சேவ் பண்ணிடுறேன் ரைட் மெமரி கொடுத்து. இப்போ கீழே உள்ள லேனுக்கெலாம் என்ன பண்ணணுன்னா கேட்வே செட் பண்ணி ஆகணும். அந்தந்த ரவுட்டரோட இத்தனை இது ஜிகாபைட் போர்ட்டில் இருக்கிற அட்ரஸ் அதுக்கான கேட்வேவாக ஜென்ரேட் பண்ணணும். ஸோ எல்லா சிஸ்டத்துக்கும் நான் கேட்வேவை ஃபிட் பண்ணிடுறேன். செகண்ட் நெட்வொர்க்கில் அதோட ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸோட கேட்வே. அண்ட் தேர்ட் நெட்வொர்க்கில் அதோட இன்டர்ஃபேஸ்க்கோட கேட்வே. அண்ட் லாஸ்ட் நெட்வொர்க்கில் அதுக்கான இன்டர்ஃபேஸ்க்கான கேட்வே. ஓகே, இப்போ எல்லா கேட்வேவும் செட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி அந்த சிஸ்டத்தோட ஐபிஆர்எஸை வெரிஃபை பண்ணிக்கிட்டு நெய்பர்ஸ் கனெக்ட் ஆகுதான்றதை செக் பண்ணுறேன். ஸோ நெய்பர்ஸ் 192.168.40.3ன்ற பிசி எனக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை கிடைக்கல, டெஸ்டினேஷன் அன்ரீச்சபிள் வருது. ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் ஆகலை. ஸோ லைன் பை லைனாக வெரிஃபை பண்ணுறேன். ஸோ என்னோடய நெய்பர்ஸ் பக்கத்து நெட்வொர்க்கை ஃபஸ்ட் நான் பிங் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது, அதுக்கப்புறம் ரிப்ளை கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ரெக்வஸ்ட் டைம் அவுட் வருது, அப்புறம் ரிப்ளை கிடைக்குது. ஸோ என்னோடய செகண்ட் நெய்பர்ஸ் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ தேர்ட் நெய்பர்ஸ் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். 30.2ல் ஒரு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ 30.2 எனக்கு பிங்க் ஆகலை. அப்போ என்னோடய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த இடத்துல ஏதோ கான்ஃபிகரேஷன் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஸோ என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் மிஸ்மேட்ச் ஆகிருக்குன்றதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன். நான் என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணனோ அதை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னோடய கான்ஃபிகரேஷனில் ரவுட்டர் 3 நேம் வச்சுருக்கேன். அண்டு ஜிகாபைட் 0க்கு 30.1ன்ற ஐபிஆர்எஸ் செட் பண்ணியிருக்கேன். ஜிகாபைட் 1க்கு 40.1ன்ற ஐபிஆர்எஸ் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் சீரியல் போர்ட்டுக்கு 11.11.10ன்ற அட்ரஸ் செட் பண்ணியிருக்கேன். அண்டு ரூட்டிங் வந்து OSPFல 192.168.30.0 40.0 11ன்ற அட்ரஸஸ் செட் பண்ணியிருக்கேன். சரி, அப்போ நான் இந்த நெட்வொர்க்கில் இருந்துட்டு என்னோடய நெய்பர்ஸ் பிங்க் ஆகுதான்றதை பார்க்குறேன். ஸோ பிங்க் 192.168.30.2. ஸோ ஃபஸ்ட் டைம் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது, அப்புறம் எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், பிங்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ரெக்வஸ்ட் எடுத்துக்கிட்டு பிங்க் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 பேக்கெட் சென்ட் பண்ணி அதில் 3 பேக்கெட் ரிசீவ் பண்ணியிருக்கேன், 1 பேக்கெட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு எடுத்துக்கிற டியூரேஷன்ஸ் என்ன? ஸோ நான் வேறு அதே சேம் சிஸ்டத்தோட பிங்க் பண்ணும்போது திருப்பியும் பிங்க் பண்ணும்போது இப்போ 4 பேக்கெட் சென்ட் ஆகிறதும் 4 பேக்கெட்டும் ரிப்ளை ஆகுது. ஸோ 4 பேக்கெட் சென்டு 4 பேக்கெட் ரிசீவ். ஸோ என்னோடய ஃபஸ்ட் நெய்பர்ஸ் பிங்க் ஆகுது. அப்போ செகண்ட் நெய்பர்ஸோட பிங்க் பண்ணுறேன். 192.168.20.2ன்ற நெட்வொர்க்கோட டெஸ்டினேஷன் அன்ரோஸ்டபிள் வருது. அப்போ ரீசன் வந்து என்னோட 11.11.11.11ன்ற நெட்வொர்க்காக இருக்கலாம். ஸோ அது கூட பிங்க் பண்ணுறேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, டேட்டா டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் பண்ணுது. ஸோ 11.11.11ன்ற கூடயே பிங்க் ஆகலை. ஸோ அந்த இடத்துல சம்திங் ப்ராப்ளம். ஸோ 11.11.11ன்ற அட்ரஸ் எங்கே ஜென்ரேட் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதோட கான்ஃபிகரேஷனில் நான் ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் கொடுத்து அதில் பண்ண கான்ஃபிகரேஷனை நான் வெரிஃபை பண்ணுறேன். ஸோ ஜிகாபைட்டுக்கு அண்டு சீரியல் போர்ட் 000க்கு 11.11.11, சீரியல் போர்ட் 1க்கு 10.10.10 அண்ட் 11. அண்டு ரூட்டிங்கில் இந்த இடத்துல பண்ணியிருக்க தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா OSPF 2 ரூட் தான் பண்ணியிருக்கேன். 10ன்ற நெட்வொர்க்கும் 192.168.20ன்ற நெட்வொர்க்கும் பண்ணியிருக்கேன், 11ன்ற நெட்வொர்க் பண்ணல. ஸோ அது பண்ணாதனால எனக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், திருப்பியும் நான் ரூட்டிங் பண்ணுறேன். கான்ஃபிகரேஷன் மோட் போயிட்டு
router OSPF 10, network 11.0.0.0, wildcard mask 0.255.255.255 and area 10 கொடுத்துட்டு exit and exit ஃபைனலாக ரைட் மெமரி. இப்போ நான் ஒரு நோட்லேருந்து ஒரு நோடோட பிங் பண்ணுறேன். ஸோ 4th நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய 40.3யோட கேட்குறேன். இப்போயும் பிங்க் ஆகலை. ஸோ என்ன ப்ராப்ளம் திருப்பியும் ஃபைண்ட் பண்ணி பார்ப்போம். ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன். .11 10.10.10 10.10.10. ஸோ எனக்கு ரிப்ளை இப்போ எல்லா சிஸ்டத்துலேருந்தும் ரிப்ளை கிடைக்குது. கிராஃபிக்கலாக வெரிஃபை பண்ணி பார்த்துட்றோம் ஒரு வாட்டி ரிப்ளை ப்ராசஸ்க்கு. சக்ஸஸ்ஃபுல் ரேட் ஜென்ரேட் ஆகுது. ஃபஸ்ட் ப்ராசஸ் ஃபெயிலியர் அண்ட் செகண்ட் ப்ராசஸ் சக்ஸஸ். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் எல்லா நோட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இதில் பண்ண சின்ன தப்பு என்னென்னா ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் கான்ஃபிக் பண்ணும்போது ஒரே ஒரு நெட்வொர்க் பாத்தஸ் விட்டுட்டோம். அந்த நெட்வொர்க் பாத் விட்டனால நமக்கு இப்போ கம்யூனிகேஷன் நடக்கலை. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா நெட்வொர்க்லேருந்தும் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டேட்டா பேக்கெட்ஸ் ஃபஸ்ட் டைம் ஃபெயிலியர் ரேட் கிடைக்கும் அண்ட் செகண்ட் டைம் பேக்கேஜ் சக்ஸஸ்ஃபுல் ரேட் கிடைக்கும். ஸோ பேக்கேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சர்வர் வச்சு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் என் டிவைசஸில் ஒரு சர்வரை எடுத்து இந்த நெட்வொர்க்கில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான கேபிள் போட்டு சர்வரை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ சர்வரை இது கூட லிங்க் பண்ணுறதுக்கு சர்வருக்கான ஐபி அட்ரஸ் 192.168.30.254 செட் பண்ணிக்கிறேன். அண்டு கேட்வே வந்து 192.168.30.1 செட் பண்ணிக்கிறேன். சர்வரில் டிஎன்எஸ் கான்ஃபிக் பண்ண போகிறேன். ஸோ டிஎன்எஸ்க்கு ஒரு சிஸ்டத்தோட ஐபியை டிஎன்எஸ் ஐபியாகவும் நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு சர்வரில் போயிட்டு நான் வந்து டிஎன்எஸை கான்ஃபிக் பண்ணணும். ஸோ டிஎன்எஸ் ஆன் பண்ணுறேன். ஸோ டிஎன்எஸ்க்கு நேம் வந்து நான் zlan.in அப்படின்னு நேம் கொடுத்து அதுக்கான ஐபி அட்ரஸ் 192.168.30.254 கொடுத்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ zlan.in கொடுத்தாலும் சரி இல்லை அதுக்கான ஐபி அட்ரஸ் கொடுத்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக டிஎன்எஸ் வந்து டொமைன் நேமை ஐபியோட ட்ரான்ஸ்லேட் பண்ணும், ஐபியை டொமைனோட ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ ஃபார்வர்ட் ஜோனும் ரிவர்ஸ் ஜோனும் ஆட்டோமேட்டிக்காக லுக்கப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டிஎன்எஸை கான்ஃபிக் பண்ணிட்டேன். டிஎன்எஸ் கான்ஃபிக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்டில் பிங்க் என்னோடய டொமைன் நேம் zlan.in கூட பிங் பண்ண அப்படின்னா எனக்கு ரிப்ளை கிடைக்கும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா zlan.in அப்படின்றது டொமைன் நேம். அது வந்து அதுக்கான ஐபியோட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ பிங்க் ரிப்ளை கிடைக்குது. ஸோ டொமைன் நேம்ன்றது வந்து அப்ளை ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெப் சர்வரை கான்ஃபிக் பண்ணுவோம். இந்த இடத்துல வெப் சர்வர் கான்ஃபிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெப் சர்வர் டொமைன் நேம் மூலிமா கனெக்ட் ஆகுதான்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ HTTP ப்ரோட்டோக்காலை கான்ஃபிக் பண்ணுறேன். இந்த HTTP ப்ரோட்டோக்காலில் 2 டைப் இருக்குது, HTTP அண்ட் HTTPS, செக்யூரிட்டி அண்ட் அன்செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால். இதில் டிஃபால்ட்டாக வந்து பேஜஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் இருக்கிற பேஜஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஸோ எனக்குன்னு ஒரு சின்ன பேஜஸை நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூவாக பேஜ் நேம் வந்து index.htmlனு ஹோம் பேஜ் வச்சுக்கிறேன். ஹோம் பேஜஸில் ஒரு சின்ன HTML ஸ்கிரிப்ட் மட்டும் டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பேஜஸில் ஒரு சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபாண்ட் டிசைனில் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வெல்கம் டு ZLAN டெக்னாலஜிஸ்.
அண்ட் சென்டர் அட்ஜமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இது ஒன்று பேஜ் ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடுறேன். என்னோட சர்வரில் இருந்துகிட்டே என் பேஜ் வந்து பப்ளிஷ் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ jetland.in கொடுத்தனா நான் டிசைன் பண்ண பேஜ் எனக்கு பேஜ் பப்ளிஷ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட்னு வச்சுருந்தேன். ஸோ சின்ன ஃபில்லிங் மிஸ்டேக்னால ஒயிட் ஜென்ரேட் ஆகலை. ஸோ சேவ் பண்ணிவிட்டு அண்டு வெரிஃபை பண்ணுறேன். jetland.in. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் டிஎன்எஸ் நேம் கொடுத்து என்னோடய வெப் சர்வரை கான்ஃபிக் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் டொமைன் கனெக்ட் ஆகுதா, இப்போ நான் இந்த லேப்டாப்பில் போய்ட்டு டொமைன் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு பிங்க்கு jetland.in இந்த கமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா டொமைன்லேருந்து எனக்கு ரிப்ளை கிடைக்கணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிப்ளை கிடைக்கல. பிங்க் ரெக்வஸ்ட் குட் நாட் ஃபைண்ட் த ஹோஸ்ட் டொமைன். காரணம் என்ன அப்படின்னா டொமைனோட சர்வர் நேம், அதாவது சர்வர் நேம் வந்து நம்ம எல்லா டிஎன்எஸ்லையும் கான்ஃபிகர் பண்ணியிருந்தால் தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ எல்லா சிஸ்டத்துலையுமே டிஎன்எஸ் சர்வர்னு இருக்கும். ஸோ அந்த டிஎன்எஸ் சர்வர் எதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சர்வரில் என்ன ஐபிஆர்எஸ் டிஎன்எஸ்க்காக வச்சுருக்காங்களோ அந்த ஐபியை இங்கே ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா ரிப்ளை கிடைக்கும். ஸோ ரிப்ளை கிடைக்கும் போது நீங்கள் வெப் சர்வரை ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிஸ்டத்துலேருந்தே jetland.in கொடுத்திங்கன்னா வெப் சர்வர் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த நெட்வொர்க்கில் மட்டும் இல்லை, வேறு எந்த நெட்வொர்க் போனாலும் எல்லா நெட்வொர்க்லேயும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். நான் பிங் பண்ணுறேன் jetland கூட பிங் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரிப்ளை இருக்காது. அதே நான் டொமைனோட அதை கனெக்ட் பண்ணுறேன், டொமைன் டிஎன்எஸோட கான்ஃபிகர் பண்ணிடுறேன், 30.254 கான்ஃபிகர் பண்ணிடுறேன். கான்ஃபிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பிங் பண்ணேன்னா எனக்கு ரிப்ளை ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் எப்பயும் ரிப்ளை வந்து ஸ்லோவாக இருக்க ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நெட்வொர்க்கை ஃபைன் பண்ணிகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா ரிப்ளை ஜென்ரேட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிப்ளை வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து வெப் சர்வர் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ வெப் சர்வர் நேம் jetland.in கொடுத்து என்டர் பண்ணால் வெப் சர்வர் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே உள்ள எல்லா சிஸ்டத்துலேயும் வெப் சர்வரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அது எந்த டொமைனில் கான்ஃபிகர் ஆகிருக்கோ அந்த டொமைனோட டிஎன்எஸ் ஐபியை செட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த டொமைனுக்கான நேமை கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா டொமைன் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல டிஎன்எஸ் ஐபிக்கும் அந்த சிஸ்டத்தோட ஐபிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இந்த சர்வரில் வந்து நான் ஐபிஎஸ் வைக்கும் போது சர்வர் ஐபி அண்ட் டிஎன்எஸ் ஐபி ரெண்டுமே சேமாக வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே சேமாக வைக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இந்த ஐபி இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஐபின்றது உங்களோட லேன்குள்ளேயோ இல்லை வந்து ரிமோட்லேயோ கனெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் இந்த டிஎன்எஸ்ன்றது வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஐபி. ஸோ இந்த டிஎன்எஸ் ஐபி நீங்கள் எந்த சர்வரில் டிஎன்எஸோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அது கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு செட் பண்ணி விட்டால் தான் இது ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ இது ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த jetlandன்ற நேமில் வெப் சர்வரோ இல்லை வந்து வேறு ஏதாவது ரிமோட் சம்மந்தமான கான்ஃபிகரேஷன் மெயில் சர்வர் இந்த மாதிரி சர்வர் ஏதாவது கான்ஃபிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அது மூலிமா ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்ஃபிகரேஷனை நான் சிமுலேஷன் டெக்னிக்கு மாற்றுறேன். சிமுலேஷன் மோட். ஸோ சிமுலேஷன் மோடில் பேக்கெட் சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கும் செட் பண்ணிவிட்டு கேப்சர் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ கேப்சர் ஒரு டிவைஸ்லேருந்து அடுத்த டிவைஸ்னு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி ட்ரான்ஸ்மிஷன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ரேட் வந்திருக்கு. இப்போ இந்த ஃபெயிலியர் ரேட்டில் வந்த ப்ராசஸ் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் எப்பயுமே பிங்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபெயிலியர் கிடைக்கும், அப்புறம் கம்யூனிகேஷன் பண்ணோன்னா டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஃபெயிலியருக்கு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கனெக்ட் பண்ண டிவைசஸ்லேருந்து ஸ்விட்சுக்கு, அப்புறம் ரவுட்டருக்கு, அப்புறம் ரவுட்ரு 1 ரவுட்ரு 2ன்னு ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎம்பி ப்ரோட்டோகால் மூலிமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஐசிஎம்பி ப்ரோட்டோகால் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுட்டர் 2லேருந்து அடுத்த சுவிட்சஸ்க்கு போகும்போது ஏஆர்பி அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் வந்து சுவிட்சஸ்ட்டை ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுது. சுவிட்சஸ்க்கு, சர்வருக்கு, பிசிக்கலாம். அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால்லேருந்து ரிட்டர்ன் வந்து அக்னாலஜ்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் என்ன ரூட்டிங் ப்ரோட்டோகாலை கான்ஃபிக் பண்ணிங்களோ அந்த ரூட்டிங் ப்ரோட்டோகால் மூலிமா அந்த ரூட் பாத்தை வெரிஃபை பண்ணி எந்த பாத்தில் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் பண்ணலாம், பெஸ்ட் பாத் எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஓஎஸ்பிஎஃப் ப்ரோட்டோகால் ரூட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஓஎஸ்பிஎஃப் ப்ரோட்டோகால் ரூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட பாத்தெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ உங்களுக்கு பேக்கெட் ஃபார்வர்ட் ஃபெயிலியர் மெசேஜஸ் வந்துருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் க்ரியேட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ டேட்டா ஃபார்வர்ட் ப்ராசஸ் நடக்குது.
பேக்கேஜ் ஃபெயிலியர் வந்திருக்கு. ஸோ திருப்பியும் ஃபார்வர்ட் பண்ணுறேன். பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு மட்டும் டேட்டா பேக்கேஜ் சென்ட் ஆகிட்டு ரிசீவ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ரேட் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் எந்த நோட்லேருந்து எந்த நோட் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் பண்ணாலும் ஃபெயிலியர் ப்ராசஸ் தான் வரும். அது வந்து பாத்தை செட் பண்ணுறதுக்கும் கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கும் தான். பாத் செட் பண்ணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்மிஷன் எந்த தடையும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அந்த ட்ரான்ஸ்மிஷனுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் ஆகுதுன்றது இந்த இதில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ட்ரான்ஸ்மிஷன் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரோட்டோகால்ஸை அதுங்களோட ஃபங்க்ஷன்ஸை தானாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ.